ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாரி பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் திருக்குறள் பார்ட் 14. ஆல்ரெடி 13 பார்ட் பார்த்துருக்கோம். இந்த குறள் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னா 10th கதை தான் கவர் ஆகுது. 10th பார்த்துட்ருக்கோம். இப்போ நியூ புக்கில் இப்போ 10th பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு குறள் தான். ஒழுக்கம் வந்து எல்லோருக்கும் சிறப்பை தருவது, அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வாழ்கிறாருன்னா ஒரு ஒழுக்கத்தோடு தான் வாழணும். அந்த ஒழுக்கம் வந்து எப்படின்னா, தான் உயிரை விட ஒழுக்கம் தான் பெருசு என்றதுனால அந்த ஒழுக்கத்தை தான் உயிரினும் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கோம். எவ்வளோ பேர் சாப்பிடாம இருந்தால் நம்ம இறந்துடும் இல்லைங்களா? ஆனால் அந்த சாப்பிட்றது வந்து இவ்வளோ வேலை செஞ்சு சாப்பிட தெரிகிறோம். ஆனால் அதை விட மேலேயா நம்ம ஒழுக்கத்தை வந்து அந்த உயிருக்கும் மேலே நம்ம ஒழுக்கத்தை வந்து பேடி பாதுகாக்கணும் என்ற மாதிரி வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒழுக்கத்தின் எய்துபர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துபர் எய்தாப்பலி. ஒழுக்கத்தின் எய்துபர் மேன்மை, இங்கே பாருங்கள், இங்கே மீனிங் ஒழுக்கத்தின் எய்துபர் மேன்மை. ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்க நல்லா சிறப்படைவர், மேன்மைவர். இழுக்கத்தின் எய்துவார், ஒழுக்கம் தவறுபவர். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பலிகள் எல்லாம் அடையார். சரிங்களா? நீ கரெக்டாக ஒழுக்கமாக எல்லாமே ப்ராப்பராக இருந்து வாழ்ந்தீங்கன்னா நீ நல்லா மேன்மை அடையலாம். அதே ஒழுக்கமாக இல்லை. ஒழுக்கம்னா என்னது? நான் வந்து தகாத செயல்களை செய்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம் இல்லாத. அந்த மாதிரி செயலை செய்யும்போது என்ன பள்ளியெல்லாம் வருமோ அந்த பள்ளியெல்லாம் உணவு தான் வந்து சேரும் என்ற மாதிரி வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்படின்னா என்னென்னா, நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், நீ எம்பிபிஎஸ், டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எவ்வளோனா நீ படிச்சிருக்கலாம், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உலகத்தோடு சேர்ந்து வாழ உன்னால் முடியலன்னா அந்த படித்த படிப்பினால ஒரு யூஸுமே இல்லை என்ற மாதிரி சொல்ல வர்றார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பாருங்க, உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றார் ஆயினும் அறிவில்லாதவர் என கருதப்படுவர். இவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அந்த உலகத்தோடு ஒத்து வாழனா அந்த படிச்சிருந்தாலும் எந்த விஷயம் இல்லை, அவங்க வந்து அறிவில்லாதவன் தான் சொல்லுவாங்க என்ற மாதிரி வள்ளுவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த இயல்புனா தோன்றினாலும், இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்குது, ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது, அந்த விஷயத்தை பற்றி இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கேருந்து இந்த சொல்கிறாங்க, இங்கேருந்து இது சொல்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தரும் அந்த பொருளை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, இது நல்லதுன்றாங்க, ஒருத்தர் இந்த கெட்டதுன்றாங்க. இல்லை வந்து இது வந்துட்டு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நல்லது செய்யும், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கெட்டது செய்யும்ன்ற மாதிரி அந்த பொருளை பற்றி எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, யார் சொல்கிறதையும் நம்பாமல் அதோட உண்மையான பொருளை வந்துட்டு நம்ம போய் காணணும். என்ன சொல்ல வர்றாங்கன்னுட்டு அங்கேருந்து போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அது உண்மையான பொருளை வந்து ஆராய்ஞ்சு நம்மளே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லுவார். ஒரு பொருளை யார் சொன்னாலும் கேட்காம அதோட உண்மை பொருளை ஆராயணும் என்று சொல்கிறதா இந்த குறள். இங்கே பாருங்க, எந்த பொருள் எந்த இயல்பினதாய் தோன்றாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றின் நாமம் கிடக்கெடும் நோய். நம்மளாம் எதெல்லாம் தனியாக எடுத்து வச்சோம், இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த பண்புகள் இருக்கக்கூடாதுன்னா, காமம்னா ஆசை, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை. இந்த மூணுமே நம்ம வாழ்க்கையில் அழிஞ்சிட்டா நமக்கு வர்ற துன்பமும் அழிஞ்சிரும் அப்படி சொல்கிறேன். காமம், வெகுளி, மயக்கம் மூன்றின் நாமம் கிடக்கிடணும். இந்த மூன்றுமே அழிஞ்சிட்டா நமக்கு வர்ற துன்பமும் அழிஞ்சிடும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். இப்போ உனக்கு கிடச்சிருக்கிற பேரிலெல்லாம் பெரும்பேர் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பெரியவரை, நமக்கு வயதில் மூத்தவரை பெரியவர் இருப்பாங்களே அவங்கள வந்து நம்ம துணையாக வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற பேரிலே பெரிய பேர். ஓகேங்களா? பேர். ஓகே. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பேர் பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். சரிங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்.
இப்போது நாம் வந்து ஒரு தப்பு பண்ணுறோம்ப்பா. இப்போ நம்ம தப்பு பண்ணால் நம்மளை யார் திட்டுவாங்க? நம்ம வீட்டில் அம்மா திட்டுவாங்க, இல்லை நம்ம தாத்தா பாட்டி திட்டுவாங்க. அந்த மாதிரி யாருமே நம்ம தப்பு பண்ணும்போது யாருமே நம்ம திட்டலைன்னு வச்சுக்கோ, நம்மள யாரும் கேட்கலன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ணுறது சரிதான்னுட்டு அந்த கெட்டதை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருந்து நம்மளோட வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். குற்றம் கண்டம் பொழுது இடித்து கூறும் பெரியோரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன். நான் வந்து ஃபேமிலிக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன். மன்னர் சொல்கிறார். இந்த மாதிரி மன்னர் வந்து ஏதாவது தவறு செய்யும்போது அவங்கள அவையில் பெரியவர் இது இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இவங்களை கடித்துனா திட்டி வந்து நல்வழிப்படுத்தாமல் இருந்துச்சுன்னா அந்த 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 மன்னன் அழியருக்கு பகைவர் யாருமே தேவையில்ல, தானே அழிஞ்சிடுவான் என்ற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் பாருங்கள். குற்றம் கண்டம் பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணைக்குள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். ஓகே, நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். பல்லார் பகை கவுலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் துடர்க்கை விடல். பல்லார் பகை கவுலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் துடர்க்கை விடல். இப்போது தான் ஒருவனான் என்று பல்லரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும், இப்போது நான் வந்துட்டு எல்லாரோடு வெறுப்பை சம்பாதிக்கிறேன், இல்லை வந்து எல்லாரோடும் பகையை சம்பாதிச்சிட்ருக்கேன். ஒரு நாடு இங்கே இருக்குது, இந்த நாட்டை சுற்றி எல்லாமே யாருமே நல்லதில்லை, எல்லாமே பகைவர் தான். அப்படி இருந்தாலும் இருந்துடலாம், அப்படி இருந்தாலும் பிரச்சனை வராது. அதை விட பல மடங்கு தீமை தர்றது எதுன்னு சொன்னால், நட்பண்பு இருக்கிற நட்பை நல்ல பண்புடைய நட்பை வந்து நம்ம கைவிடும்போது இந்த நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே பகைவனா நமக்கு எவ்வளோ தீமை வருமோ அதை விட பல மடங்கு தீமை வர்றது நல்ல பண்புடைய நட்பு வந்து கைவிடுறது என்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. பாருங்க. பல்லார் பகை கவுலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் துடர்க்கை விடல். ஆணொருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 9th குறள் பாருங்கள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். இப்போ அரசன் வந்து ஒரு ஆட்சி என்னோட அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு தன்னோட வரியை விதிச்சாங்கன்னா, அது வந்து அதிகாரத்தை வச்சு மட்டுமே வரி இந்த டேக்ஸ் போட்டார், இவ்வளோ வரி விதிச்சார். அது எதுக்குன்னா, ஒரு வேலை கையில் வச்சுக்கிட்டு பணம் வழிப்பறி பண்ண திருடுவாங்களே, அந்த மாதிரி மக்களோட திருடுறதுக்கு சமம்னு சொல்கிறான். அந்த மாதிரி வரி எப்படி இருக்குன்னா, இப்போ 5 பங்கு இருக்குதுன்னா அதில் 1 பங்கு வரியாக எடுத்துக்கிட்டு இது 4 பங்கு மக்களுக்கே கொடுக்குறது. இந்த மாதிரி இருக்கிறது தான் வரி. இதில் 5 பங்கு இருக்குது, அது 4 பங்கு மக்களுக்கு கொடுத்துரு, 1 பங்கு மட்டும் நீ வச்சுக்கோன்றது வழிப்பறி பண்ணுறதுக்கு சமம். இந்த மாதிரி அதிகாரத்தை வச்சு மிரட்டி வாங்குறது ஒரு வேலை வச்சுக்கிட்டு வழிப்பறி பண்ணுறதுக்கு சமம் பண்ணுற மாதிரி வலுவாக சொல்கிறாங்க. பாருங்கள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். என்ன அணி? உவமை அணி. போல இந்த அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது போல இந்த வழிப்பறி செய்வது இந்த மாதிரி போலன்ற வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும் தன் நாட்டும் நிகழும். ஒரு அரசன் இருக்காருன்னா தன் நாட்டில் நிகழ்கிற நன்மை தீமைகளையும் இதை பற்றி தெரிஞ்சு ஆராய்ஞ்சு அதுக்கேற்றபடி செயல்படணும். அந்த மாதிரி செயல்படலைன்னா அந்த அரசன் வந்து தன் நாட்டை வந்து விரைவில் இழந்துடும். இன்னொரு அரசர் வந்து ஈஸியாக அவனை ஜெயிச்சுட்டு அந்த நாட்டை வந்து கைப்பற்றுவாங்க என்ற மாதிரி சொல்ல வர்றாரு. பாருங்கள். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடுகளும் நாட்டு நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடான். இந்த நாட்டை வந்து சீக்கிரம் வந்து இழந்துருவான் அந்த மாதிரி சொல்கிறான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th இருக்கிற ஒரு 10 குறள் வந்து பார்த்துருக்கோம். இதோட நம்ம 130 குறள்ஸ் ஏற்கனவே 130 பார்த்துருக்கோம். இதோட நம்ம 140 குறள்ஸ் பார்த்துருக்கோம். எவ்வளோ? 140 குறள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இது பின்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எதுவும் பார்க்கலன்னா நம்ம குரு சேனலை விசிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வாட்டி கேட்டுட்டு போனீங்களாவே நல்லா வந்து ஃப்ளாஷ் ஆகும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.